ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024க்கான ஃபீஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸும் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத நான் இன்னைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நான் நீங்கள் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குற கேண்டிடேட்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 75 to 90,000 வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஆல்சோ. மீன்ஸ் நான் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் தான் இங்க சொல்லியிருக்கேன், பெர் செமஸ்டர் ஃபீஸ் நான் சொல்லலை. ஸோ பிரைவேட் காலேஜஸ் மீன்ஸ் 75 to 90K வந்து கேட்பாங்க, 90,000 கேட்பாங்க. ஸோ பிரைவேட் பிளஸ் ஹாஸ்டலா இருந்துச்சு அப்படின்னா 1.5 to 2 lakhs வந்து கேட்பாங்க, சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்டலா இருந்துச்சு அப்படின்னா 30,000 இருந்தாலே போதுமானது, சரிங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்டல் இதுக்கு வந்துட்டு நான் இங்கே சொல்லியிருக்கேன். அடுத்தது நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்டல், சரிங்களா. ஸோ ப்ரைவேட்டில் ஹாஸ்டலும் சேர்ந்து படிக்கிறீங்க மீன்ஸ் 1.5 to 2 lakhs வந்துட்டு தேவைப்படும் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலுமே கூட, சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், சரிங்களா. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ டிஎஃப்சியில் போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ணாமல் வந்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 25 to 27 வரைக்கும் நீங்கள் வந்து 27.5 வரைக்கும் நீங்கள் கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ டிஎஃப்சியில் அந்த நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் ஆனது உங்களுடைய காலேஜ் என்ன காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜுக்கு டைரக்டா வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா. அது அவங்க வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க டிஎஃப்சில இருந்து. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் நீங்க வந்து டிஎஃப்சி போகணும், இந்த ஃபீஸ் பேமெண்ட் எல்லாம் டிஎஃப்சிக்கு. ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்றது டைரக்டா உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்றீங்க, தென் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வருது, அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பிளஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் நீங்க அங்க பார்த்து உங்களுடைய காலேஜ் எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல நீங்க வந்து சேர்ந்துக்கிறீங்க. இந்த ஃபீஸ் வந்துட்டு கட்ட வேண்டியது அவசியமா இருக்கும். ஸோ மினிமம் எல்லாரும் எவ்வளோ அமௌண்ட் வந்து கையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 50,000 ஆர் 55,000 நீங்க வந்து கண்டிப்பா கையில வச்சிருக்கணும் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ், வெதர் இட் மே பி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆர் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் யாரா இருந்தாலும் சரி. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 50,000 கண்டிப்பா வச்சிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.